என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. உன்னுடைய ஆபத்து காலம் முடிகின்ற நேரம் வந்துவிட்டது. அதனால் உன் தாயானவள் உன்னுடைய வார்த்தைகளை நான் மதிப்பதற்காக வந்திருக்கின்றேன். என்னுடைய வார்த்தைகளை நீ ஒரு பொழுதும் மீறி சென்று விடாதே. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் எப்பொழுதுமே நீ விரும்பியதை எல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே தீருவேன் என்று சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையானது ஒவ்வொரு விதமான ஆபத்தை காண்பித்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு விதமான சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற பொழுது இனி உனக்கு என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்கின்ற குழப்பம் மட்டும் உனக்குள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. அப்படி இருக்குமேயானால் இந்த தாயானவள் அதை தீர்த்து வைக்கத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இந்த அம்மா உன்னுடைய குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைத்து இன்று உனக்கு இருக்கின்ற கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து கொடுப்பதற்காகத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் இனி கவலைப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. இந்த தாயானவளை நீ வணங்கிவிட்டாய் என்றால் நிச்சயமாக உனக்கு வருகின்ற எந்த பிரச்சனைகளும் எந்த ஒரு தீய சக்திகளும் ஒரு பொழுதும் உன்னை நெருங்கவே நெருங்காது. ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் சக்தி தாயே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தியே போற்றி. என் தங்க குழந்தையே, உனக்கான சந்தோஷத்தை எல்லாம் உன் கைகளில் நான் ஒப்படைக்க வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த அம்மாவினுடைய அன்பினால் நீ அத்தனையையும் பெற வேண்டும் என்று விரும்புவதும் உண்மை என்றால் அதற்கு இன்றே உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய வார்த்தைகளை நீ கேட்காமல் சென்று விடக்கூடாது. அப்படி நீ கேட்காமல் செல்ல வேண்டும் என்று நினைத்தாயானால் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக உணர முடியாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்காக எந்த நேரமும் நான் இருப்பது உனக்கு புரியட்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் வருவது உனக்கு மாற்றத்தை உன் கைகளில் ஒப்படைக்கட்டும். இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தையை நீ எண்ணி வரிந்து கொண்டிருக்காமல் உன்னோடு நான் வருகின்ற இந்த நாட்களில் உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையின் மீது அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பினை பெறுவது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ஆனால் என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பை நீ நிறைவாக உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே. இந்த அம்மாவின் அன்பு உனக்கு உறுதியாக கிடைத்துவிட்டது என்பதனை மறந்துவிடாதே. அம்மா, நான் எப்பொழுதும் நான் நினைத்து விட்டால் உன்னால் நடத்த முடியாத விஷயத்தையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். இந்த தாயானவள் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை சந்தோஷமும் உனக்கு உறுதியாக கிடைத்துவிடும். என்ன நடந்தது என்று நீ யோசிக்கின்றாயா? நமக்கு எந்த ஒரு ஆபத்து எங்கிருந்து வந்தது என்று நீ சிந்திக்கின்றாயா? நிச்சயமாக அத்தனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு வந்த ஆபத்துகள் ஒவ்வொன்றுமே எங்கிருந்து யாரால் வந்தது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்ட நேரம்தான் இந்த அம்மா உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். நமக்கான ஆபத்துகளை கொடுக்க நம்மை சுற்றி ஒவ்வொருவருமே எங்கிருந்தாவது வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சோதித்து
கொண்டுதான் இருக்கின்றார்கள். இப்படியாக ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்த பிறகு இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உனக்குள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தி விட்டது அல்லவா? உனக்குள் எதிர்மறையான சிந்தனைகளை உருவாக்க தொடங்கிவிட்டதல்லவா? என் செல்ல குழந்தையே, என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பதாக இருந்தாலுமே அதையெல்லாம் நாம் நிறைவாக என்றோ பெற்றிருக்க வேண்டும். என்னதான் இந்த வாழ்க்கை நமக்கு நடத்துவதாக இருந்தாலுமே அதை நாம் என்னவென்று புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எதுவுமே புரியாத படிக்கான ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்கி விட்டாய். உன்னை சுற்றி அத்தனை விஷயங்களையும் நான் கொடுத்துவிட்ட பிறகும் கூட எதையுமே தெரியாதது போல இந்த வாழ்க்கையில் நீ இருந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இப்படியே இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதும் உனக்கு பலனில்லாமல் போய்விடும். இந்த அம்மா உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு உண்மை இல்லாததாக மாறிவிடும் என்பதுதான் இந்த தாயானவளினோட வருத்தம். அம்மா நான் நினைத்துவிட்ட மாத்திரத்தில் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நடந்தே தீரும். நான் இருந்து கொடுப்பது எப்பொழுதுமே உனக்கான பேரதிசயத்தை நடத்தியே தீரும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஒரு சேர கிடைத்தே தீரும் என்பதனை மறக்காதே என் பிள்ளையே. ஆபத்து என்று சொல்லி இந்த தாயானவள் உன்னை நான் பயமுறுத்த நினைக்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களையும் பெரு மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் நீ தேவையில்லாத எந்த சிந்தனைகளையும் கொண்டு மனம் வருந்தி நிற்கக்கூடாது அல்லவா? உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத காயங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை உனக்கு சொல்லி சொல்லி மேலும் மேலும் உன்னை மனவருத்தம் அடைந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதே கடினம் என்று என் பிள்ளை நீ சொல்லியிருந்தாய் அல்லவா? இந்த நிலை மாறி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்கள் நடக்க வேண்டும். இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ எதற்காகவும் நீ கண்கலங்கி நிற்பது நியாயமற்றது. உன்னை தேடி நான் வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ என்னை நம்புவதனால் மட்டும் நான் உன்னை தேடி வரவில்லை. நீ என்னை உன் தாயானவளாக நினைத்து எப்பொழுதுமே என் மீது கொண்ட அன்பை கைவிடாமல் நீ இருக்கின்றாய் அல்லவா? அதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பை ஒரு முறை நீ பெற்றுவிட்டால் எக்காலத்திலும் அதனை நீ மறக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் இந்த தாயானவளை நீ தவிர்க்க மாட்டாய். இன்றிரவே இதனை கேட்டுவிடு என்று நான் சொல்கின்றேன் என்றால் உனக்குள் இருக்கின்ற ஒரு குழப்பம் நான் தீர்க்கப்பட வேண்டியது என்ன தெரியுமா என் குழந்தையே? ஒருவரால் உனக்கு கஷ்டம் வருகின்றது என்றால் நீ உடனே அவர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியேற நினைக்கின்றாய். அவர்கள் முன்னால் இருக்காமல் அந்த இடத்தை விட்டே நீ காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்கள் நினைத்ததுதானே, அதுதானே உன்னை அவர்கள் செய்வதே உன்னை அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தத்தானே. அதற்காகத்தானே அவர்கள் அத்தனை சூழ்ச்சியும் செய்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ அதையே உண்மை என்று சொல்லும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நீ செய்து கொண்டுதானே இருக்கின்றாய். அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தி கொண்டுதானே இருக்கின்றாய். இதுவெல்லாம் எந்த நேரத்திலும் உனக்கான அதிசயங்களை நடத்தி கொடுக்குமாம்.
என்ன? இனிமேலும் மேலும் மேலும் உனக்கு வேதனையை தான் இது அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றது. யார் உன்னை அவமானப்படுத்த துணிந்தார்களோ அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்து விட்டார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஈடேற்றி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த தாயானவள் நான் இருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வரும் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உனக்கான நன்மைகளை கொடுக்கின்றதோ இல்லையோ, உன் மனதிற்குள் இருக்கின்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். யாரெல்லாம் நல்லவர்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ நிச்சயம் அவர்கள் உனக்கு துரோகம் செய்தவர்களாக மட்டுமே இருப்பார்கள். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓடி இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன்.
உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று நான் உன் அம்மா மனமகிழ்ச்சியில் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுது இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து எண்ணி 5வது நாள் உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வு ஒன்றினை நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிமுக்கியமான பிரச்சனையை நான் முடித்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை முழுமையாக கேட்டுவிட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் இன்று இந்த அம்மாவினுடைய பார்வைக்கு தெரிய வந்து விட்டது. நான் உன்னுடைய பிரச்சனை என்னவென்று தெரிந்து கொண்டேன். என் பிள்ளை நீ
என்னை பார்க்கும் பொழுதே உன் மனதில் ஓடுகின்ற அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரிய வந்துவிடும். அதை இப்பொழுது என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட்டாய். ஆனால் இந்த அம்மாவினை கண்டு கண்கலங்கி நின்றாய் அல்லவா? அம்மா உன்னைத்தானே எல்லாமுமாக நம்பியிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்று எனக்கு இந்த கஷ்டத்திலிருந்து நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாய். ஆனால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று தேவைதானா தேவையில்லையா என்று ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம் பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை